பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி மக்களவை தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். 3 தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட 3 மக்களவை தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தனித்து போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஏற்கனவே தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென் சென்னை தொகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மேலும் 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் கோவை தொகுதியில் கலாமணி என்பவரும், நீலகிரி தொகுதியில் ஜெயக்குமார் என்பவரும், பொள்ளாச்சி தொகுதியில் சுரேஷ்குமார் என்பவரும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பல தொகுதிகளுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருப்பதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 20 ஆண்கள் 20 பெண்கள் என 40 தொகுதிகளுக்கு 50% 50% தனித்தனியாக பிரித்து நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அதன்படி 20 பெண்கள் மற்றும் 20 ஆண் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள்.